தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். 2014ஆம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடி நாடு முழுவதும் தூய்மையை எப்போதும் கடைபிடிக்கும் வகையில் ஸ்வச் பாரத் என்ற பெயரில் தூய்மை இந்தியா திட்டத்தை தொடங்கி வைத்தார். கையில் துடைப்பத்தை பிடித்து அவர் மேற்கொண்ட இந்த உன்னத முயற்சி மக்களின் திட்டமாக மாறி இந்தியா முழுவதும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. இதன் மூலம் நாடும் மக்களும் அடைந்த பயன்களை இந்த செய்தி தொகுப்பின் மூலம் பார்க்கலாம். இந்தியாவின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் லட்சக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன. கிராமங்களில் திறந்தவெளி கழிப்பறைகள் இல்லாதவையாக மாற்றப்பட்டன. குப்பை தொட்டிகள் மீட்டெடுக்கப்பட்டு தூய்மை கடைபிடிக்கப்பட்டது. துப்புரவு பணியாளர்கள் அங்கீகரிக்கப்பட்டதால் அவர்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டது. தூய்மை இந்தியா என்பது கண்ணியம், சுகாதாரம் மற்றும் நவீன இந்தியாவிற்கான மக்களின் நோக்கமாக மாறியது. கிராமப்புற சுகாதாரத்திற்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு முதல் 2020ற்குள் 10 கோடிக்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறைகள் கட்டப்பட்டன. 5 ஆண்டுகளில் திறந்தவெளி கழிப்பறைகள் 60% இருந்து 19% குறைக்கப்பட்டது. இந்த முயற்சியின் காரணமாக 50 கோடி மக்களின் வாழ்க்கை தரம் மாறியது. அனைத்து மாவட்டங்களும் 30% கழிப்பறை வசதி கொண்டவையாக தரம் உயர்த்தப்பட்டன. குழந்தைகள் இறப்பு விகிதம் 5.3% குறைக்கப்பட்டது. 5 வயதுக்குட்பட்டோர் இறப்பு விகிதமும் 1.1% குறைந்துள்ளது. சுகாதார பணியாளர்களின் நலன் காக்கும் திட்டங்களும் அவர்களுக்கு உரிய அங்கீகாரத்தை வழங்கி தூய்மையுடன் கண்ணியத்தையும் மேம்படுத்தியது. தூய்மை இந்தியா திட்டம் மூலம் வெளிப்புற மலம் கழித்தல் இல்லாத கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் சுகாதாரத்திற்காக செலவிடப்படும் தொகையில் ஆண்டிற்கு 50,000 ரூபாய் வரை சேமித்திருக்கிறார்கள். ஸ்வச் பாரத் திட்டம் தூய்மை, சுகாதாரம், கண்ணியம் மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள நெருங்கிய தொடர்பை நிரூபித்துள்ளது. இது வெறும் தூய்மை திட்டம் மட்டும் கிடையாது. அவமானத்தை பெருமையாகவும், புறக்கணிப்பை அழகாகவும், விளக்கத்தை கண்ணியமாகவும் மாற்றி அமைப்பதே இதன் இலக்கு. இதை நாடும் அடைந்து வருகிறது. குப்பைகள் இல்லாத இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக வரும் 25ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் சுரம்தான் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பள்ளி குழந்தைகள், இளைஞர் குழுக்கள், சமூக ஆர்வலர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். வெறும் தெருக்களை சுத்தம் செய்வது மட்டும் இதன் நோக்கம் கிடையாது. ஒரு சமூக பணிக்காக இந்தியாவை இணைக்கும் நல்ல முயற்சி. விளக்குகளை ஒளிரவிட்டு தீபாவளியை கொண்டாடுவது போல பண்டிகைகள் தூய்மை மற்றும் பொறுப்புடன் பிரகாசிக்க வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்தும் நிகழ்ச்சிதான் இது. தூய்மை என்பது ஒரு கொண்டாட்டமாக மாறும்போது அது திருவிழாவாக வடிவம் பெறுகிறது. இந்த நிகழ்வு தூய்மையை மேம்படுத்தி இருண்ட, அழுக்கான, புறக்கணிக்கப்பட்ட இடங்களை அனைவரும் பயன்படுத்தும் பொது சொத்தாக மாற்றுகிறது. சுத்தமான பொது இடங்கள் பசுமை விழாக்களை கொண்டாடும் பகுதிகளாக மாறி மக்கள் வாழ்வில் வசந்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும். தூய்மை என்பதை வெறும் அழகு சார்ந்த ஒன்றாக பார்க்காமல் சுகாதாரம், நோய்கள் குறைப்பு, மேம்பட்ட வாழ்க்கை, கிராம பெண்களின் சுகாதாரம் ஆகியவற்றோடு ஒப்பிட்டு பார்த்தால் கிடைக்கும் நன்மைகள் ஏராளம் என்பது புரியும். குப்பைகள் இல்லாமல் தூய்மைப்படுத்தப்படும் இடங்கள் சுற்றுலாவுக்கு வழிகாட்டுவது மட்டுமின்றி பொருளாதார வளர்ச்சிக்கும் காரணமாக அமைகின்றன. இதன் மூலம் கிடைக்கும் முதலீடுகள் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருகின்றன. தூய்மையான இந்தியா வெறும் நெடுஞ்சாலைகள் மற்றும் வானளாவிய கட்டிடங்கள் மட்டும் கிடையாது. சுத்தமான தெருக்கள், பாதுகாப்பான சுகாதாரம், நகரங்களை தூய்மையாக இயக்க வைப்பவர்களுக்கு மரியாதை அளிப்பதாகும். 2014ஆம் ஆண்டு தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி தொடங்கிய தூய்மை இந்தியா திட்டம் 2024ஆம் ஆண்டை தாண்டி செல்லும் போது இந்தியாவில் ஆரோக்கியமான மக்கள்தான் இருப்பார்கள். கிராமங்கள் தூய்மையாக இருக்கும், நகரங்கள் கண்ணியமிக்க சமூகத்தின் அடித்தளமாக செயல்படும். 75வது பிறந்த நாளை கொண்டாடும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கு அளித்த பெரிய பரிசு என்னவென்றால், தூய்மை என்பது ஒரு நிகழ்வு கிடையாது, அது வாழ்க்கையின் முறை என்பதுதான். தூய்மையான பாரதம் உண்மையான மக்கள் இயக்கமாக உருவெடுத்து ஒவ்வொரு குடிமகனும் சுத்தமான, ஆரோக்கியமான மற்றும் வளமான இந்தியாவை உருவாக்குவதில் தங்களுக்கான பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். தூய்மை என்பது அனைவரின் அர்ப்பணிப்பாலும் கிடைப்பது என்ற உயர்ந்த நோக்கத்துடன்
பிரதமர் மோடியின் 75வது பிறந்த நாளை நாடு கொண்டாடுகிறது. பிரதமரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று முடிவடையும் இந்த பிரச்சாரம் தூய்மை பற்றிய தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டு கோடிக்கணக்கான மக்களின் பங்களிப்போடு இந்தியாவை மாற்றியமைக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது.